அதை நான் ஒரு செய்தியை எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய செய்தியா தான் நம்ம பேசணும். இதுதான் வலியுறுத்தணும் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்ல முடியாது. ஆக நாம செய்ய வேண்டிய கடமை என்ன, சத்திய தர்மம் நாம் பின்பற்றக்கூடிய கடமை என்ன அப்படிங்கிற அளவுல மட்டும் எடுத்துக்கும் போது, அதனாலதான் இந்த செய்தியெல்லாம் சொல்லிட்டு வந்தேன். சொல்ல துடிக்குதடா நெஞ்சம், வெறும் சோற்றுக்கோ வந்தது இந்த பஞ்சம். ஒரு புது கவிதையில ரொம்ப அழகான ஒரு கவிதை படித்தேன் நான். எங்கள் வீட்டில் அடுப்புக்கும் பூனைக்கும் கலப்புவாதம், எங்கள் வயிறு அக்னி சாட்சி என்று ஒருத்தர் எழுதினார். ரொம்ப நுட்பமா இதை புரிஞ்சுக்கணும். நம்ம வீட்டில் பூனை தூங்குதுன்னு சொல்லுவோம், சாதாரண பேச்சு வழக்கில் வீட்டில் பூனை தூங்குது அப்படின்னு சொல்லுவோம். எங்கள் வீட்டில் அடுப்பிற்கும் பூனைக்கும் கலப்புவாதம், எங்கள் வயிறு அக்னி சாட்சி என்று எழுதுகின்றான் என்று சொன்னால், அந்த அளவிற்கு இன்னமும் வறுமையில் நம்முடைய மக்கள் வாடிக்கொண்டிருக்கின்றார்கள், பசிப்பினியில் துன்புற்று கொண்டிருக்கின்றார்கள். அப்ப பசிப்பினி மட்டும் இல்ல, நிறைய துன்பங்கள். நம்ம கடவுள் ஆலயத்தில் இருந்து கொண்டு நான் இந்த செய்தியை சொல்லுகின்றேன். ஒவ்வொரு ஆண்டுமே நம்முடைய ஆலயங்களில் நிறைய விழாக்கள் நாம் நடத்துகின்றோம். இறைவனுக்கு திருமணங்கள் நடத்தி வைக்கின்றோம் இல்லையா? மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கல்யாணம், வள்ளி திருமணம், சீதா கல்யாணம் என்று நிறைய திருமணங்களை நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். இது ஆன்மீகம் செழிக்க வேண்டும் என்கின்ற காரணத்தால் நாம் இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இதை பார்த்து ஒருத்தர் எழுதுறாரு, காஞ்சி காமாட்சிக்கும் மதுரை மீனாட்சிக்கும் நாளும் ஒரு கல்யாணமா. காஞ்சி காமாட்சிக்கும் மதுரை மீனாட்சிக்கும் நாளும் ஒரு கல்யாணமாம், எங்க எதிர்த்த வீட்டு காமாட்சி வயசுக்கு வந்து நாளாச்சு, அவளுக்கு எப்பத்தான் கல்யாணமோன்னு எழுதினார். அப்படின்னா அப்ப நாம் இறைவனுக்கு திருமணம் செய்கின்ற, அதாவது எதையுமே வேண்டாத இறைவனுக்கு நாம் எல்லாவற்றையும் கொண்டு போய் கொடுப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். நம்முடைய எதிரிலேயே முதிர்கன்னியாக ஒரு பெண் தவித்துக் கொண்டிருக்கின்றாள் என்று சொன்னால், அந்த பெண்ணிற்கு ஏதாவது நம்மால் முடிந்த உதவியை செய்து அவளுக்கு திருமண வாழ்க்கை அமையட்டும் என்று உதவுகின்றோமா என்கின்ற சிந்தனையை இந்த கவிதை நமக்கு தூண்டுகின்றது இல்லைங்களா? அதனாலதான் அதை சொல்ல வந்தேன். அப்ப இது ஆன்மீகம் வளர்ச்சி என்பது மிக தேவை. அதே சமயத்தில் நம் எதிரிலே இருக்கின்ற மக்கள் வாழ்வதற்கான உதவிகளை செய்வது அதை விட அதிகம் தேவை இல்லைங்களா? அதனாலதான் சொன்னாங்க, படமாடும் கோயில் பகவர்க்கு ஒன்று ஈயில், அது நடமாடும் கோயில், நடமாடும் கோயில் நம்பர்க்கது ஆகா இல்லையா? நடமாடும் கோயில் என்று சொன்னால் நாம் தான். திருமூலர் மிக அருமையா சொல்றாங்க, நடமாடும் கோயில் என்று ஒவ்வொரு தனி மனிதனையும் சொல்லுகின்றார். படமாடும் கோயில் பகவர்க்கு ஒன்றியில், அது நடமாடும் கோயில் நம்பர்க்கதாக இல்லையா? நடமாடும் கோயில் நம்பர்கொன்றியில், அது படமாடும் கோயில் பகவர்க்கதாமே என்று சொல்லுவார்கள். இதை ரொம்ப அழகா வாரியார் சுவாமிகள் சொல்லுவாரு. இதுக்கு விளக்கம் சொல்லுவார், ரொம்ப அற்புதமான விளக்கம், ரொம்ப எளிய பாமர மக்களுக்கும் புரியக்கூடிய விளக்கம். போஸ்ட் பாக்ஸ்ல போஸ்ட் போட்டோம்னா அது போஸ்ட் ஆபீஸுக்கு நேரடியா சேர்ந்துரும் இல்லையா? ஆனா போஸ்ட் ஆபீஸ்ல எடுத்துன்னு போய் போட்டோம்னா அது போஸ்ட் பாக்ஸுக்கு வரப்போறது கிடையாது. ஆக இது ரெண்டுத்தையும் அப்படி வேறுபடுத்தி சொல்றார். நம்முடைய எதிரிலே பசியால் துன்புறுபவர்களுக்கோ, அல்லது உடையின்றி துன்பப்படுபவர்களுக்கோ, அல்லது வாழ்க்கை அமையாமல் வேலை கிடைக்காமல் துன்பப்படுபவர்களுக்கோ நாம் ஏதாவது உதவியை செய்தால் அது கடவுளுக்கு செய்தது போல். ஏன் நேரா போய் கடவுளுக்கே செஞ்சோம்னா அது அந்த ஏழை மக்களுக்கு சேராதுங்கிறது தான் வாரியார் சுவாமிகள் ரொம்ப அழகா சொல்றார். இது அன்னைக்கே எத்தனையோ 1000 ஆண்டுகளுக்கு முன்னால், திருமூல நாயனாருடைய வாழ்க்கை 3000 ஆண்டுகளுக்கு முற்பட்டது என்று சொல்லுகின்றார்கள். 3000 ஆண்டுகளுக்கு முன்னால் இறைவனையே எந்த நேரமும் சிந்தித்து, இறைவனை பற்றியே பாடல்கள் பல வடித்து, அற்புதமான திருமந்திரத்தை வடித்தளித்த நம்முடைய திருமூலர் சொல்லுகின்றார், இறைவனுக்கு கொடுப்பதை காட்டிலும் எதிரில் இருப்பவர்களுக்கு கொடுங்கள் என்று சொல்லுகின்றார். அப்ப சத்திய தர்மம் என்று எதை சொல்லுகின்றோம் என்று சொன்னால், நாம் வாழுகின்ற பொழுது நம்மால் முடிந்ததை பிறருக்கு கொடுத்து உதவ வேண்டும். இதுதான் முக்கியமான அம்சம். இதுதான் இல்லைங்களா? ரொம்ப அழகா ஒரு திரைப்படத்துல ஒரு பாடல் ஒன்று வந்தது. வறுமையை பத்தி அந்த தாய் பாடுகின்றாள். தன்னுடைய குழந்தைகளை அவர்களுடைய பசிக்கு எதுவும் தர முடியாமல் துன்பப்படுகின்ற நிலை. ஒரு தாய்க்கு அந்த நிலைமை வர்றது ரொம்ப கொடுமை. குழந்தை பசியோட இருக்கு, ஆனா அந்த பசியை போக்குறதுக்கு தன்னால முடியல, மடியில வச்சுக்கிட்டு துன்பப்பட்டுக்கிட்டு இருக்கா அப்படிங்கிறது இது ரொம்ப கொடுமையான வாழ்க்கை இல்லைங்களா? அதே மாதிரி நம்ம பார்க்கிறோம், இந்த நிறைய இந்த பஸ் ஸ்டாண்ட்ல மற்ற இடங்கள்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கூடாரம் மாதிரி போட்டுக்கிட்டு மக்கள் வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. வீடு இல்லாம தவிச்சுக்கிட்டு வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இப்படிப்பட்ட மக்களை நம்ம நாட்டில் நிறைய பார்த்துக்கிட்டு தான் இருக்கும். இன்னும் சொல்ல போனா ஒரு புது கவிதையில ஒரு இளைஞன் எழுதினார், எங்க ஊர் பக்கம் தான், அந்த நிலவை அப்பால் போக சொல்லுங்கள்.
எதுக்கு நிலாவை அந்த பக்கம் போக சொல்றார் அப்படின்னு பார்த்தா, அந்த நிலவை அப்பால் போக சொல்லுங்கள், பேருந்து நிலையத்திலும் வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கிறதுன்னு எழுதினார். இதை விட எப்படி எடுத்து சொல்ல முடியும் இல்லைங்களா? அப்ப வாழ்க்கை எப்படி துன்பமா இருக்கு பிறருக்கு, நம்முடைய வாழ்க்கை ஓரளவுக்கு கடவுள் அருளால் இறை அருளால் நன்றாக போய்கொண்டிருக்கின்றது என்கின்ற பொழுது நாம் பிறருக்கு என்ன செய்ய வேண்டும்? வெறும் சுயநலமாக தன்னலமாக இருப்பதே போதாது, இன்னும் வேண்டும் இன்னும் வேண்டும் என்கின்ற சிந்தனையோடு மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களே. நம்ம துன்பத்துக்கு என்ன காரணம் அப்படின்னா ஆசை அப்படின்னு புத்தர் சொன்னார் இல்லைங்களா? அந்த ஆசை பேராசையாக மாறிவிடுகின்ற பொழுதுதான் துன்பம் அதிகமாகி போகின்றது. அந்த பாட்டை பத்தி சொல்ல வந்தேன். இந்த தாய் பாடுகின்றாள், இந்த காக்கை குருவிகளுக்கு கூட மரக்கிளை இருக்கின்றது வந்து தங்குவதற்கு, என்னுடைய குழந்தைகள் தங்குறதுக்கு ஒரு நல்ல குடிசை இல்லை. அதே மாதிரி குளத்துல இருக்கிற கொக்குக்கோ மீனுக்கோ அங்க குளத்திலேயே உணவு கிடைச்சிருது, ஆனா என்னுடைய மக்கள் பசியாறுவதற்கு உணவு கிடைக்கலையேன்றது அந்த கருத்தை மையமா வச்சு ரொம்ப அழகா அந்த தாய் பாடுகின்றாள். காக்கா எழப்பாரு கருவேல மரம் இருக்கு, மக்கா எழப்பார மண் குடிச நிழல் இருக்கா, கொக்கு பசியார கொக்குளத்து மீன் இருக்கு, மக்க பசியார மண்குடி மக்க பசியார மக்கி போன நெல் இருக்கான்னு சொல்லி பாடுவோம். அப்ப மக்கி போன நெல்லு கூட இல்லாம நாங்க வாடிக்கிட்டு இருக்கோம். நீங்க பாத்தீங்கன்னா இந்த 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு போனோம்னா ஒரு காஃபியோட விலை 75 ரூபா 100 ரூபாங்க 5 ஸ்டார் ஹோட்டல்ல. சாதாரண ஹோட்டல்ல 20 ரூபாய் 25 ரூபாய் இப்ப காஃபியோட விலை. 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு போனோம்னா ஒரு உப்புமா சாப்பிடணும்னா 200 ரூபாய் 250 ரூபாய் ஆகும் ஒரு உப்புமா. நாங்க சென்னையில ஒரு நிகழ்ச்சிக்காக எங்களை கூப்பிட்டு இருந்தாங்க. எங்க டீமோட நான் போயிருந்தேன். எங்க டீமோட போயிருந்தேன். அந்த அணியில பேசக்கூடியவர்கள் எல்லாம் அப்படியே அந்த ஹோட்டலை சுத்தி பார்த்துட்டு வரலாம். 5 ஸ்டார் ஹோட்டல்ல தான், அது ஒரு மிகப்பெரிய நிறுவனம் அந்த நிகழ்ச்சியை நடத்தினாங்க. அதனால ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்ல ரூம் போட்டிருந்தாங்க. அங்க அப்படியே சுத்தி பார்த்துட்டு வரலாம், இந்த ஹோட்டலுக்குலாம் நம்ம எப்போ வரப்போறோம் இனிமேல் அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு அவங்க அப்படியே சுத்தி பார்த்துட்டு வராங்க. சுத்தி பார்க்கும்போது அங்க சலூன் ஒண்ணு இருக்கு, அதுக்குள்ள எல்லா வசதிகளும் இருக்கும் இல்லைங்களா? முடி வெட்டி கொள்ள 1000 ரூபாய்ன்னு போட்டிருந்தாங்க. அங்க பலகையில போட்டிருக்காங்க, முடி வெட்டி கொள்ள 1000 ரூபாய். உடனே எங்க அணியில இருக்கிற பேச்சாளர் சொல்றாரு, எங்க ஊர்ல தலையை வெட்டுறதுக்கே 1000 ரூபாய் தான் வாங்குவான், இதனே முடி வெட்டுறதுக்கு போய் 1000 ரூபாய் இல்ல, அந்த அளவிற்கு. அப்ப இடம் மாறுகின்ற பொழுது ஒரே வாழ்க்கை, இது ஒரே மண்ணு தான், ஒரே இடத்துல ஒரே செயலுக்கு ஒரு இடத்தில் 1000 ரூபாய் இன்னொரு இடத்துல 25 ரூபாய் அப்படின்னு சொன்னா அதே மாதிரிதான் எல்லா பொருளுமே அதே போலதான் இல்லைங்களா? அப்ப அதையும் அனுபவிக்கின்ற மக்கள் இருக்காங்க. எவ்வளவு பணத்தை வீணாக்கி உணவு பொருளை வீணாக்கி எல்லாம் பாழ்படுத்துகின்ற மக்களும் இருக்காங்க. அங்க அங்கெல்லாம் போயிட்டோம்னா தண்ணீர் எவ்வளவு பாழாகுது, மின்சாரம் எவ்வளவு பாழாகுதுங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும். ஆனா நம்ம வீட்டுல சுவிட்ச் ஆஃப் பண்ணியா, லைட் ஆஃப் பண்ணியா, ஃபேன் ஆஃப் பண்ணியா, இந்த பழக்கமே உனக்கு இல்லை அப்படின்னு நம்ம குழந்தைங்களை திட்டிக்கிட்டு வளர்த்துக்கிட்டு இருக்கோம். ஆக ஒரே நிலையில் பார்த்தா ஒரு இடத்துல இப்படி இருக்கு வாழ்க்கை, இன்னொரு இடத்துல இப்படி இருக்கு. நம்ம இதுக்கு விதி காரணம் என்று சொல்லிக் கொண்டு சென்று விடுகின்றோம். அது விதியாக கூட இருந்து விட்டு போகட்டும், ஊழ் வினை என்று சொன்னால் கூட நாம நம்முடைய கடமை எது என்று நம்முடைய ராமலிங்க சுவாமிகள் சொல்லுகின்றார். நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய சத்திய தர்மம் எது என்று சொன்னால் முதல்ல அவர் சொல்றது ஜீவகாருண்ய ஒழுக்கம். இந்த நித்திய கருமத்தில் தனிமனித ஒழுக்கம், தனிமனித கடமைகளை பற்றி சொல்லுகின்றார். இங்க வாழ்க்கைக்கான கடமைகள் அப்படின்னு வரும் பொழுது ஜீவகாருண்ய ஒழுக்கம். ஜீவகாருண்ய ஒழுக்கம் என்று சொல்லும் போது அவர் நிறைய விஷயங்களை சொல்லிட்டு வர்றார். நிறைய, அதாவது மற்றொரு உயிரை கொன்று அந்த உயிரின் கல்லறையாக நம்முடைய வயிற்றை மாற்றுவது சரியா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்கிறாரு. அது இன்னைக்கு நடைமுறையில அதை நம்ம பேச முடியும் தெரியல எனக்கு. ஏன்னா அதை அவர் வாழ்ந்த காலத்திலேயே, வள்ளல் பெருந்தகை வாழ்ந்த காலத்திலேயே முழுமையா அதை கொண்டு போக முடியல மக்களிடத்துல. ஏன்னா நிறைய பேர்
மனிதனுடைய வாழ்வாதாரமாக அது இருந்து கொண்டிருக்கின்றது இல்லைங்களா? அதை ரொம்ப விரித்து நாம பேச முடியாது. ஆக ஜீவகாருண்யம் என்பதை நாம் எந்த நிலையில் எடுத்து முடிந்த வரைக்கும் நம்ம புலால் உண்ணுவதை தவிர்ப்பதற்கு முயற்சி செய்யலாம். ஒண்ணு. இன்னொன்னு, அதை தாண்டி இன்னும் ஜீவகாருண்ய ஒழுக்கம் என்பது எது என்று சொன்னால், துன்பப்படுகின்ற உயிர்களை காப்பாற்றுவது. அதனாலதான் அவர் சொன்னார், வாடிய பகிரை கண்ட போதெல்லாம் வாடினேன். ஓர் அறிவு உள்ள அந்த நெற்பயிர் வாடும் பொழுது கூட அதை பார்த்து வாடினேன். இன்னும் சொல்ல போனா வள்ளல் பெருந்தகை பற்றி மிக பெருமையாக சொல்லக்கூடிய ஒரு செய்தி என்னவென்று சொன்னால், நம்ம இந்த இயற்கையை வணங்குகின்றோம். காற்று, அக்னி, நிலம், நீர், ஆகாயம் என்று பஞ்சபூதங்களை நாம் வணங்குகின்றோம் என்கின்ற அளவிலே நம்முடைய வாழ்க்கை போய்விடுகின்றது. அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆலயங்களுக்கு வருகின்றோம், கடவுளை வணங்குகின்றோம் என்கின்ற நிலையிலே போய்விடுகின்றது. வள்ளல் பெருந்தகை நீங்க அவருடைய தோற்றத்தை பார்த்தோம் என்று சொன்னால், வெண்ணிற ஆடையை போற்றி கொண்டு கைகளை கட்டி கொண்டு இருப்பார். அவருடைய தோற்றம் எப்பவுமே இப்படித்தான் இருக்கும். எங்க நீங்க அவருடைய சிலையை பார்த்தீங்கனாலும் எங்க கைகளை கட்டி கொண்டு இருப்பார். அது எதுக்காக கைகளை கட்டி கொண்டார் அப்படிங்கிறத ரொம்ப அழகா சொல்றாரு. நம்ம தெருவில் நடந்து போறோம், கைவீசி நடந்து போகும்போது அடுத்தவங்க மேல கைப்பட்டுட்டா கூட நாம கேட்கிறோம், ஏப்பா இப்படி கையை வீசி நடந்து போறியம்மா, அடுத்தவங்களை இடிச்சிட்டு போறிய தெரியலையானு. இப்ப என்ன உங்க ஒப்பம் விட்டு சொத்தா குறைஞ்சு போயிருச்சு. எதிரில் இருக்கிறவர் கேள்வி கேட்பார். கொஞ்சம் வேகமான பேசுறவரா இருந்தாக்கா, கொஞ்சம் தன்மையானவரா இருந்தா சாரிங்க தெரியாம பட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருப்பார். வள்ளல் பெருந்தகை சொல்லுகின்றார், கைவீசி நடந்தால் காற்றுக்கு வலிக்குமோ என்று கைகளை கட்டி கொண்டேன். அப்ப காற்றுக்கு வலிக்குமோ, இந்த சிந்தனை யாருக்காவது வந்திருக்குமான்னு பாருங்களேன். காற்றுக்கு வலிக்குமோ, கைவீசி நடந்தால் காற்றுக்கு வலிக்குமோ என்று என் கைகளை கட்டி கொண்டேன்னு சொல்றார். இது ரொம்ப வியப்புக்குரிய ஒரு செய்தியா இருக்குங்க. காத்துக்கு வலிக்கும்னு ஒரு மனிதன் நினைக்க முடியுமா அப்படிங்கிறதுனாலதான் திருவொற்றியூர் ஆலயத்துல ஒரு துறவி படுத்திருப்பாராம். எல்லாருக்கும் தெரிஞ்ச செய்தியா கூட இருக்கலாம். திருவொற்றியூர் மாதிரி ஒரு ஆலயத்துல ஒரு துறவி படுத்துக்கிட்ட, வெறும் கோவணம் மட்டும் கட்டிக்கிட்டு படுத்துட்டு இருக்கிற ஒரு துறவி. அவர் என்ன பண்ணுவாராம், அந்த பக்கம் வரவங்க போறவங்களை எல்லாம் பார்த்து, ஆலயத்துக்கு வர்றவங்களையே கூட வரவங்க போறவங்களை எல்லாம் பார்த்து, நாய் போகுது பார் அப்படி மனிதர்களை பார்த்துதான், இவன் நரி அப்படின்னு வாரான். ஒவ்வொருத்தரையுமா சொல்லுவாராம், இது புலி அப்படின்னு வாரான், இது நத்தை, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பேரை வச்சு சொல்லுவாராம். ஏன்னா அவர்களுடைய தூரம் வருகின்ற பொழுதே அவர்களுடைய குண இயல்பு ஏதோ அந்த துறவிக்கு தெரிந்து விடுகின்றது. இது நமக்கு தெரியாத பிடிபடாத ஒரு விஷயம். அது தெரிஞ்சா நம்ம வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும் இல்லைங்களா? ஆனா அது தெரியாது. நமக்கு தெரிஞ்சிட்டாலும் வாழ்க்கை கஷ்டமா தான் இருக்கும். அவங்களோடலாம் நம்மளால சேர்ந்து வாழ முடியாது. அது தெரியாம இருக்கிற வரைக்குமே கூட நல்லதுதான் நமக்கு. ஆக இப்படி வரப்போகிறவர்களை எல்லாம் நாய் போகின்றது நரி போகின்றது சொல்லி கொண்டிருந்த துறவி அங்கே வள்ளல் ராமலிங்க சுவாமிகள் வந்த போது, இதோ ஒரு மனிதன் போகின்றான், அப்பதான் வாய் திறந்து சொன்னாராம். அவர் வாழ்நாள்ல இதோ ஒரு மனிதன் போகின்றான் அப்படின்னா, அப்ப மனிதன் என்று சொன்னால் அந்த மனிதனுக்குள்ள இயல்புகள், அதாவது விதித்து தந்திருக்கின்ற அந்த விதிகளின் படி வாழக்கூடிய மனிதன் இவர்தான் என்பது அந்த துறவிக்கு மனதில் பட்டிருக்கு இல்லைங்களா? அதனாலதான் ஆங்கிலேயர்கள் எழுதி வைத்திருக்கின்றார்கள், பிரிட்டிஷ்காரர்கள். ஏன்னா நம்முடைய ராமலிங்க சுவாமிகள் வாழ்ந்த காலம் பிரிட்டிஷ்காரர்கள் ஆட்சி செய்த காலம். அவர்கள் எழுதி வைத்திருக்கின்றார்கள். என்